जानकीकांतस्मरणे जय जय राम राम। या बोल सद्गुरुनाथ मगराज की जय। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। नमो नमः सद्गुरुभ्यो नमो नमः। प्रह्लाद नारद पराचर पुंडलीक व्यासांबरीश सुख सोनक भीष्मदल्भ्यान् रुक्मांगरार्जुन वचिट्ट विभीषणादीन् पुण्यानिमान् परम भागवतान् स्मरामि। अरे नामैव 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 मम जीवनं कलौ नास्त्येव 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 गतिः अन्यथा। गोपिका जीवन स्मरणे गोविंदा गोविंदा। गुरु शरणाम्बुज निर्भर भक्त। குரு அப்படின்னு ஒரு வார்த்தை எனக்கு பலவிதமான அர்த்தங்கள் இருந்தாலும் நம்மளை நல்ல வழி காமிச்சு நல்ல வழியில் அழிச்சுட்டு போகிறவர் குரு. அது பாடமாக இருக்கட்டும், பாடத்தில் நல்ல விதமாக பாடம் சொல்லி கொடுத்து வாழ்க்கையில் நல்ல வழி காமிச்சா அவரை டீச்சராக அவரை குரு அப்படிங்கிறோம். இல்லை ஒரு குறிப்பிட்ட கலை, சங்கீதமோ பரதநாட்டியமோ இல்லை மிருதங்கமோ ஒரு கலையை நம்ம கற்றுக் கொடுத்து அதில் முன்னேறி நல்ல வழி காமிச்சு அழிச்சுன்னு போனால் குருங்கிறோம். இல்லை சத்சங்கத்தில் சேர்ந்து வாழ்க்கையில் எப்படி நல்லவனாக வாழறதுன்னு கற்றுக் கொடுத்து பகவானை காமிச்சா அதுக்கு குரு அப்படிங்கிறோம். குருவால் என்ன வேணால் சாதிக்க முடியும் அப்படிங்கிறார். சிந்தாமணிலோசுகம் ரத்ருஸ்வர்க சம்மிதம் குரு ததாதி சுப்ரீதகா வைகுண்டம் யோகி துர்லபம். சிந்தாமணின்னு ஒரு கல் இருக்கு இல்லையா, அந்த கல் கையில் வச்சுட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அது கடுத்துரும். அந்த கல்லோட பராக்கிரமம் அப்படி, எது நினைக்கிறோமோ அது கொடுத்துரும். காமதேனு ஒரு பசு ஆற்றுல கட்டி போட்டு நீங்கள் என்ன கேட்டாலும் அந்த பசு உங்களுக்கு கொடுத்துரும். ஒரு கற்பக விருட்சம்னு ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்தடியில் நின்றுட்டு நீங்கள் எது ஆசைப்பட்டாலும் கிடச்சிரும். அதனால் சிந்தாமணியோ காமதேனுவோ கற்பக விருட்சமோ எது கேட்டாலும் கொடுக்கும். ஆனால் குரு ததாதி சுப்ரீதகா வைகுண்டம் யோகி துர்லபம். குரு என்ன பண்ணுவார், காமதேனுவாலையும் கற்பக விருட்சத்தாலையும் சிந்தாமணியிலும் கொடுக்க முடியாத வைகுண்டம்னு ஒன்று இருக்கு இல்லையா, யோகிகளுக்கு துர்லபமான வைகுண்டத்தை கூட குரு சுலபமாக அவங்ககிட்ட கொடுத்துருவார். இந்த காமதேனு கற்பக விருட்சம் இதெல்லாம் கேட்கல கொடுக்கும். ஆனால் கேட்கறத குணம் பகவான் நம்மக்கிட்ட விட்டுட்டான். நமக்கு என்ன தேவைன்னு பகவான் நினச்சி அதை கொடுக்கறது வேற, நமக்கு என்ன தேவைன்னு நம்ம ஆசைப்பட்டு அதை வாங்கிக்கிறது வேற. நம்மளுடைய ஆசைகள் க்ஷண நேரம் இல்லை அல்ப நேரத்துக்கு தான் அது பிரயோஜனப்படும், கொடுக்கும் அது. ஆனால் நீ கேட்குற ஆசை எவ்வளோ நேரம் பிரயோஜனப்படும்னா, விளையாட்டாக ஒரு கதை சொல்லுவான். தன் பெரிய ஒரு கற்பக விருட்சத்து மரத்தில் நின்று டெஸ்ட் பண்ணி பார்க்கலான்னு ஆசைப்பட்டார். இந்த மரத்தடியில் நின்றுண்டார். இந்த க்ஷணம் தான் ராஜாவானுன்னு ஆசைப்பட்டார், ராஜாவாயிட்டார். எங்கே பார்த்தாலும் தங்க கிரீடங்கள், காலில் கையில் எல்லாம் தங்க ஆபரணங்கள். தான் உட்காண்டிருக்க பெரிய சிம்மாசனம் வேணும்னு ஆசைப்பட்டார். ரத்தின சிம்மாசனம் தப்பக்கடின்னு வந்து விழுந்தது, அதில் உட்காண்டார். பசிக்க ஆரம்பிச்சது. தான் சாப்பிட்றதுக்கு தங்கத்தட்டில் பஞ்சபட்ச பரிமாணங்கள் வேணும்னு ஆசைப்பட்டார். பெரிய தங்கத்தட்டு வந்தது, பஞ்சபட்ச பரிமாணம் வந்தது. சாப்பிட ஆரம்பித்தார். சாப்பிட்ட அசதியில் தீர்த்தம் கொண்டு கொடுக்க ஒரு தேதி வேணும், விசிறி விட ஒரு சேரி வேணும்னு ஆசைப்பட்டா. இந்த பக்கம் 2 சேரிமார், இந்த பக்கம் சேரிமார் விசிறி விடுறா. ஒரு சேரிமார் தீர்த்தம் கொண்டு வர. அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டார் எல்லாம் இந்த 10 நிமிஷம் நடந்துடுச்சு. சாயங்காலம் ஆச்சு, கொஞ்சம் லேசாக இருட்ட ஆரம்பிச்சது. இருட்ட ஆரம்பித்த உடனே தன்னை மேலையும் கீழையும் பார்த்துட்டார். கை காலெல்லாம் நகை நட்டெல்லாம் பளிர்னு மின்னுறது. ஐயோ, இந்த இருட்டில் இவ்வளவு நகையை போட்டுருக்கோமே, அவரே காடாக இருக்கே, வனாந்தரமாக இருக்கே, இங்கே வந்து மாட்டின்ட்டோமே, இப்போ ஒரு சிங்கம் வந்தால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சார். பாவம் நினச்சா அடுத்த க்ஷணம் சிங்கம் வந்துடுச்சு. ஐயோ, சிங்கம் வந்துடுத்தே, நம்மளை அடிச்சுட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சார். அடுத்த க்ஷணம் அடிச்சுடுத்து.
இப்போ அந்த ராஜா வாழ்க்கை அவருக்கு என்னது 10 நிமிஷம்தான். சிந்தாமணி கொடுக்கும், ஆனால் பகவான் கேட்குறத உங்ககிட்ட ஒத்துட்டான். இதுக்கு இன்னொரு கதையை விளையாட்டாக சொல்லுவாள். ஒரு குழந்தை சூப்பர் மார்க்கெட் போச்சான். இந்த குழந்தை ரொம்ப அழகாக இருந்தது. உடனே சூப்பர் மார்க்கெட் அந்த குழந்தைய கூப்பிட்டு, பாப்பா இங்கே வா, ஒரு 4 சாக்லேட் உங்கள் கையால் சாக்லேட் எடுத்துக்கோ அப்படின்னு இருக்கான். அந்த குழந்தை வேண்டான்னு கொடுத்து அம்மாக்காரி திட்டா, ஏண்டி ஆற்றுல சாக்லேட்டையும் படுத்துவேன், இங்கே கொடுக்குறேங்கிறான், எடுத்துக்கோ ஏண்டி, வேண்டாம். திருப்பி அவனும் கெஞ்சறான், வேண்டான்னு. டிவா மாட்டி ஏதோ வாங்க போயிட்டா, வாங்கி முடிச்சுன்னு திருப்பி கிளம்புறான். ஆற்றுக்கு போகும்போது கடைக்காரன் கூட்டான், பாப்பா நீ ரொம்ப சமத்தா இருந்தேன், நான் பார்த்துட்டே இருந்தேன், ஒரு அழுகை இல்லை, ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லை, அம்மா கூடயே இருந்தா இது வேணும் கேட்கல, இந்தா இங்கே வா, நான் உனக்கு சாக்லேட் தரேன் வாங்கிக்கோன்னு. உடனே பாப்பா கையை நீட்டிச்சான். இப்போ அம்மாக்காரி கோவம் வந்துடுத்து. இத்தனை நேரம் எடுத்துக்கோன்னா எடுத்துக்க மாட்டேன்னு ரொம்ப பெரிய கிராக்கி பண்ண, இப்போ என்னமோ கை நீட்டுறிய, உனக்கு வெக்கமா இல்லையா, இல்லை அறிவு இல்லையான்னு கேட்டுட்டா அவன் அம்மா. இந்த குழந்தை சொன்னிச்சு, அம்மா எனக்கு அறிவு இருக்குது, உனக்கு தான் அறிவு இல்லைன்னு. ஏண்டி எனக்கு அறிவு இல்லைங்கிறேன்னா, கடைக்காரன் முதல்ல என்ன சொன்னான், பாப்பா நீ எடுத்துக்கோன்னு சொன்னான். என் கை பார்த்தா பிஞ்சு கை, இந்த கையால் எடுத்துட்டா நான் என்ன எடுத்துட்டு இருப்பேன், 2 3 எடுத்துட்டு இருப்பேன். இப்போ அதே கடைக்காரன் என்னை கூப்பிட்டு, பாப்பா நான் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்கிறான். அவன் கைப்பார் பெரிய கைப்பார், அந்த கையால் கொடுத்தா 10 20 கொடுப்பான். 2 பெருசா 20 பெருசா பாரு, நான் புத்திசாலியா நீ புத்திசாலியா சொல்லுன்னுச்சான். ரொம்ப விளையாட்டான விஷயந்தான். ஆனால் பகவான்கிட்ட போய் கை நீட்டி நம்ம இது வேணும் கேட்டுட்டா பகவான் அதை மட்டும் கொடுத்துட்டு விட்டுருவான். இல்லை குழந்தை மாதிரி நீ கொடு நான் வாங்கிக்கிறேன்னா நமக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பகவான் கொடுப்பான். நமக்கு என்ன தேவைன்னு நம்மளோட பகவானுக்கு தெரியும் இல்லையா? ஒரு குழந்தைக்கு என்ன தேவைன்னு அம்மாவுக்கு தெரியாதா? குழந்தை அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணும், சாக்லேட் வேணுங்கும், பலாச்சொலை வேணும்னு அம்மா கொடுப்பாளா, மாந்தம் வந்துடும், மாம்பழம் வேணும் மாந்தம் வந்துடும். ஆனால் எது ஹிதமோ அதை அம்மா கொடுப்பா. இந்த அங்காய பொடின்னு ஒரு பொடி இருக்கு இல்லையா, இந்த பொடியெல்லாம் நம்ம சாப்பிட மாட்டோம், ரொம்ப கசக்கிறது அப்படிங்குவோம். ஆனால் அங்காய பொடி நல்லது, அதை கொடுப்பா. இப்படி பகவான்கிட்ட எனக்கு என்ன வேணும் நீ பாரு, நீ கொடு, நானா இருக்கேன், ஆசைப்பட மாட்டேன். அப்படி அந்த பகவான்கிட்ட என்ன வேணும் நமக்கு சொல்கிறது குருநாத்தாள். இந்த குழந்தை என் குழந்தை, இவனுக்கு என்னத்தை கொடு அப்படின்ட்டு இந்த குருவோட பெருமையை சொல்லி மாளாது. அந்த குரு பரதே சாதனன் ஆகின்னு குரு விட்ட வேறு சாதனம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த குரு நமக்கு என்ன சொல்லி கொடுக்குறார், நாம பரதே சாதனனாகி கோவிந்தம் பஜ மூடமதே அப்படின்னு அத்தனை குருமார்களும் நாமாதான் சாஸ்வதம், நாமாதான் நிரந்தரம், இதை விட்ட வேறு சாதனம் இல்லைன்னு சொல்லி கொடுக்குறான். கோபிகா ஜீவன ஸ்மரணே கோவிந்தா கோவிந்தா.